நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 13/8/2024 மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டுருக்குன்றதை நான் இப்போ வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட பிபி பாயிண்ட்ஸு, என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், ஸோ சப்போர்ட் லெவல்ஸ்லாம் வந்து எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ குவைத்தில் மணி 10:10 ஆகுது. ஸோ நம்ம இந்தியா டைமுக்கு 12:40 ஆகுது. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் என்னோடய சேனலை இந்த லிங்க்கை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய நண்பர்கள் வியூஸ் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்ருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் எங்கே இருக்கான்றது தெரியல. இப்போ தான் நான் ஏஞ்சேன், மதியம் டியூட்டி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நேற்று தந்த லெவல்ஸில் 50,600 ஒரு லெவல் தந்தேன். ஸோ அந்த லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கு புட் சைடில் 13 புட் சைடில் சப்போர்ட்டில் இருந்திருக்கோம். ஸோ இந்த க்ரீனில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோனு. ஸோ 281, 280, 272லேருந்து 280க்குள்ளே அந்த ரேஞ்சில் புட் சைடில் வந்து மார்க்கெட் இருந்திருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனும் வந்து பிரேக் ஒன் பாயிண்ட்டு கீழே தான் இருந்திருக்கான். ஸோ பாருங்கள், ஸோ எப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. எப்போ வந்து காலு புட்டு ரெண்டுமே வந்து பிஇபிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அப்போ அந்த நேரத்தில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து சைட்வேஸ்ன்னு அர்த்தம். கால் பக்கமும் போக மாட்டான், புட் பக்கமும் மார்க்கெட் போக மாட்டான். ஆனால் ரெண்டு பக்கமும் வந்து கேண்டில் வந்து மேலே கீழே ஏற்றி உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தை வந்து டீகே பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து சைட்வேஸ் மூமெண்ட்டு. ஸோ எப்போவுமே பிஇபிக்கு மேலே இருக்கும்போது தான் இங்கே ட்ரேட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு மூமெண்ட் தந்திருக்கான், 12 மணிக்கு மேலே ஒரு மூமெண்ட் தந்திருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கான். டைம் பார்த்தீங்கன்னா குவைத் டைமுக்கு 9:45, சாரி 9:45வா குவைத் டைமா? ஓகே, மார்னிங் 9:45க்கு ஒரு வந்து இந்தியா டைமுக்கு வந்து 9:45க்கு ஒரு மூமெண்ட் தந்திருக்கான். ஸோ சப்போர்ட்டில் வந்து 272லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து பிஇபி லெவலில் டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம டார்கெட் 497, ஸோ 470லேயே வந்து ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ ரிவர்சல் ஆகிட்டு ஏன் இங்கே ரிவர்சல் ஆகிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் பாயிண்ட்டுக்கிட்ட வந்திருப்பான். அதாவது 148ன்றது நமக்கு சப்போர்ட் காலுக்கு. ஸோ மேக்ஸிமம் லோவஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ ஒன் டே பிஃபோர் வந்து அந்த இடத்துல தான் வந்து அவன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருப்பான். ஸோ அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் இருக்கும்போது சின்னதாக ஒரு ரிவர்சல் வரணும்னு சொல்லி பார்த்துருப்பான். பட் அந்த இடத்துல வந்து பையர்ஸ் யாரும் இல்லைன்றதுனால மார்க்கெட் வந்து புட் சைடில் வந்து கீழே விழுந்துருச்சு. கால் சைடில் லைட்டாக மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். ஸோ திரும்பவும் இந்த இடத்துல வந்து பிரேக் இவன் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பாருங்கள், நம்ம டார்கெட் வந்து 2 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கான், 471, 497. ஸோ பிஇபிக்கு கீழே வந்து நீங்கள் எஸ்எல்லை வந்து இப்போதைக்கு இங்கே போட்டுட்டு ஏதாவது சின்ன எஸ்எல் 412 எஸ்எல்லாக வச்சு நீங்கள் சப்போஸ் யாராவது ரிஸ்கி பாயிண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 3ஆம் டார்கெட் வரைக்கும் அவன் போயிடுவான். பாருங்கள், இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். ஒரு நாளைக்கு முன்னாடியே அவன் அந்த ஹை வந்து டச் பண்ணியிருக்கான். அந்த ஹை வரைக்கும் கண்டிப்பாக போய் ரீடெஸ்ட் பண்ணுவான். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போயிட்டு அப்படியே ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அதை கண்டினியூ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம சொன்ன டார்கெட் இது தான். ஸோ இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஒன் சைடாகவே போகிறான் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவன் வந்து 423க்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 423 நம்மளோட கால் சைடில் வந்து இப்போ மார்க்கெட் இருக்கானா, இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் தந்திருக்கேன். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து 50,800க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டான்னு வைக்கலாம். இவன் வந்து என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் தந்திருக்க பாயிண்ட் எல்லாத்தையும் விட R1, R2, R3க்கு மேலேயே தான் இருப்பான். அதுக்கு சப்போஸ் ஏதாவது ஆர் லெவலுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே இருந்து அதுக்கு மேலே புல்லிஷாக போயிட்டே இருப்பான். சரிங்களா? அப்படின்னா அது ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் புட் சைடில் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனுக்கு கீழே போயிடுவான். சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து இப்படி வந்து கீழே போய்கிட்டே இருப்பான். மினிமம் 0 லெவல் வரைக்கும் அந்த மினிமம் ரூபீஸ் வரைக்கும் போயிடுவான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் வந்து ஒன் சைடு மூமெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எய்தர் கால் சைடு ஆர் புட் சைடு. ஸோ சப்போஸ் புட் சைடில் போகிறான் அப்படின்னா அதே பிஇபி பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் நம்ம தந்த டார்கெட் லெவலெல்லாம் தாண்டி மேலே போய்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி டைமில் கால் சைடில் என்ன பண்ணுவான்,
அவன் வந்து ரிவர்சல் ஆகி பிபிக்கு கீழே போயிட்டு இருப்பான். சப்போர்ட் ஜோன்லாம் தாண்டி இதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே அப்படியே போயிட்டு இருப்பான். இது வந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடுவேஸ்னா ரெண்டு பேருமே பிஇபி லெவல், இந்த பிளாக் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பேருமே இந்த பிஇபி லெவலுக்கு கீழேயே வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் தராமல் மேலேயே கீழேயே இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து எய்தர் கீழேயும் இருக்கலாம், எய்தர் மேலேயும் இருக்கலாம், பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சைடுவேஸ் தான். நீங்கள் தானே சொன்னீங்க போன வீடியோவில் இது கீழே இருந்தால் மட்டும்தான் சைடுவேஸ்னு. அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, ரெண்டு பேருமே பிரேக் இவன் பாயிண்ட்டு கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சைட்வேஸ். சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிட்டு ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் இவன் பாயிண்ட் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் வேணால் இதை வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நீங்கள் வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்க அம்மாக்கள், சகோதர சகோதரிகள் யார் வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எதுவும் தெரியாமல் பிளைண்டாக பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இழந்துடாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து மிகப்பெரிய இழப்பு இழந்தவன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இழப்புகளை யாரும் நம்மளை உறவுகள் யாரும் இந்த மாதிரி தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் போய் காசை போட்டு இழந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிடிச்சவங்க என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் மற்ற லெவல்ஸும் வந்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்ன அந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ உதாரணத்துக்கு வந்து 50-700 வந்து நான் பிஇபி லெவல் தந்திருந்தேன். 401 பிஇபி லெவல். அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டு எவ்வளோ ப்ளஸ் போனஸில் போயிட்டுருக்கான்றதை பாருங்கள். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஹை வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். எஸ்டர்டே க்ளோசிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ லைன் போடுறேன். ஸோ இது எஸ்டர்டே க்ளோசிங் வரைக்கும் போகிறதுக்கு, எஸ்டர்டே இல்லை, டே பிஃபோர் டே. ஏன்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிட்டான். ஸோ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கான் பாருங்கள். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த கேப் ஃபில்லிங் மாதிரி இந்த ஒரு இடம் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன் பாருங்கள், இவன் வந்து கால் சைடில் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து பிரேக் இவன் பாயிண்ட் கிட்ட வரவே இல்லை. நம்ம சப்போர்ட் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து லோவஸ்ட்டு நான் என்ன சப்போர்ட் ஜோன் தந்திருந்தேனோ கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கான் பாருங்கள். கரெக்டாக அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழேயே தான் போயிட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லெவல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுத்துடலாம். இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட் தந்திருக்குன்றதை பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள் நண்பர்களே. இப்போ புட் சைடில் வந்து நான் தந்த லெவல் வந்து காலையில் பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு பிரேக் பண்ணி தான் கீழே போயிருக்கான். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கிட்ட தான் ஓப்பனே ஆயிருக்கான் புட் சைடில். பட் இருந்தாலும் அந்த இடத்துலேயே வந்து சஸ்டெயின் ஆகிருக்கும் கொஞ்ச நேரம். சரிங்களா? ஒரு 40 மினிட்ஸ் வந்து அங்கேயே சஸ்டெயின் ஆகி அது விட்டு மேலே கீழே அப்படியே தான் நின்றுருக்கான் பாருங்கள். இந்த லெவல்லே அதாவது 326லேருந்து 450 வரைக்கும் அப்படி தான் வந்து மேலேயும் கீழேயும் வந்து சஸ்டெயின் ஆகியிருந்திருக்கான். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அங்கே வந்து இந்த டோஜி ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப கீழே வந்து அவன் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை பாருங்கள். 430க்கு 413க்கு கீழே வரவே இல்லை. ஸோ இந்த 413லேயே ஹோல்ட் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் மேலே போய் ரீடெஸ்ட் ஆகி திரும்ப அப்படியே மேலே போய்ட்டு பாருங்க. ஸோ நம்ம டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆகிடுச்சு பாருங்கள். 50-700க்கு நான் என்னென்ன டார்கெட் தந்திருந்தேன், 484, 581, 650. ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி மேலே இன்னும் போயிட்டுருக்காங்க. ஸோ 838 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த 600, அதே மாதிரி நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் செக்ஷனில் நான் சொன்ன லெவல்ஸ் எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வந்து அவன் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். 50,000 டார்கெட் சொன்னானா கீழே. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 50,500. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு அது கீழே வந்துட்டு திரும்ப கரெக்டாக அந்த 50,500 ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே யாராவது போட்டு கரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து நான் தரக்கூடிய லெவல்ஸை நம்பி நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்க பயமாக இருந்தாலும் புதுசாக இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டபுள் சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 494 பாயிண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போனால் அப்படின்னா 49,822 தான் அடுத்த சப்போர்ட் லைன். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சின்னதாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிற லெவலில் வந்து பண்ணுவான். பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் சின்னதாக ரிவர்ஸ் அந்த விக்கு வந்து கரெக்டாக டச் ஆகாமல் டக்குன்னு மேலே ரிவர்ஸ் எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் கீழே இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. மணி 12:50. ஸோ இன்னும் 2.5 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து அதே லாட் சைஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடிங் வியூ சார்ட்டு. ஸோ இதுலேயும் நான் மார்க் பண்ண லெவல்ஸை பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி நேற்று பண்ணுறதில்ல. நான் வந்து வீக்லி சார்ட்டை வச்சு மந்த்லி சார்ட்டை வச்சு நான் வந்து பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுப்பேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த லெவலில் வந்துட்டு ரீட்டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான்னு பாருங்கள். ஸோ 50,700 வந்து கரெக்டாக இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு 740 வரையும் இப்போ 43 வரையும் போயிருக்கான். 600 எங்கே போனோம்? ஸோ 600 நம்ம டார்கெட்டை வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ அடுத்து அவன் போகக்கூடிய லெவல் வந்து 600 எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது பாருங்கள். இது ஓப்பன் க்ளோஸ். ஸோ 765 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் கொடுத்த அந்த மற்ற வேல்யூ 50,500, 50,400, 50,800. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து என்ன இருக்குன்றத நீங்களும் ஒரு வியூ பார்த்து அந்த சப்போர்ட் ஜோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண முடிஞ்சால் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், ஒரு மாதம் பழகுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு லாட்டாக எடுத்து டெய்லி டிசிப்ளின் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு லாட் எடுக்கிறது, அடுத்த நாளைக்கு 10 லாட் எடுக்கிறது, கையில் காசு வந்துச்சு ஏதாவது காசை டாப்அப் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க நண்பர்களே. கையில் இருக்கிற காசை பத்திரமா கேபிட்டலில் வச்சு ஒரு 5,000 வச்சு முதல்ல ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 5,000 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு லாட் எடுங்க, 2,500 யூஸ் பண்ணுங்கள். இந்த மணியில் மட்டும் எடுத்து இது பண்ணுங்கள். ரொம்ப டீப் இந்த மணி போனீங்கன்னா 5,000 பத்தாது. ஸோ ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், திங்கள் செவ்வாயில் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்து இது பண்ணுங்கள். ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். வியாழன் வெள்ளி உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் என்றைக்கு கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து டேஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யாரும் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சேவிங்ஸை வச்சு தேவையில்லை வீட்டுக்குன்னு வச்சுருக்க செலவுக்கு வச்சுருக்க காசை எடுத்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. செலவுகள்லாம் போக, வீட்டு தேவைகள்லாம் போக, உங்களுக்கு ஏதாவது எக்ஸஸாக ஏதாவது ஒரு மணி வச்சுருக்கீங்க, அதை வச்சு இங்கே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரிஸ்க் எடுத்து நீங்கள் பழகுங்க. முதல்ல நீங்கள் பிளைண்டாக எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும்னு தெரியாமல், டார்கெட் என்னன்னு தெரியாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. என்ன பண்ணுங்கள், ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிடிடி ஆர்டரை போட்டு விட்ருங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டு போட்டு கால் சைடில் பையின்னு போட்டு விட்ருங்க. அதுக்கு எஸ்எல் வந்து போட்டு விட்ருங்க. எஸ்எல் வந்து ஒரு 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ போட்டு விட்ருங்க. இல்லை நான் தந்திருக்க எஸ்எல்லை போடுங்க. நீங்கள் 10, 20ன்னு போட்டிங்கன்னா எஸ்எல் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. பாருங்கள் எஸ்எல் எத்தனை வாட்டி வந்து அடிச்சிருக்கான் பாருங்கள். கீழே எஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 எஸ்எல் வரைக்கும் கீழே வந்திருக்கான் பாருங்கள். 302 ஒரு எஸ்எல், 281, 272, 3 எஸ்எல் வந்து அடிச்சுட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறான் பாருங்கள். இது வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணுறது வந்து மார்க்கெட்டோட ஒரு சாதாரண ஒரு விஷயம்.
ஸோ நம்ம வந்து அதனால பர்ஃபெக்ட்டா நம்ம வந்து எங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட்ட போட்டு விட்டுருங்க. ஸோ நீங்க வந்து எடுத்த உடனே இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் போட்டு வைக்காதீங்க. முதல்ல வந்து ஒரு டார்கெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிக்குதா? ஸோ அடிக்க வராம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, மார்க்கெட் வாட்ச் பண்ணி தான் இருப்பீங்க. எஸ்எல்ல வந்து நீங்க வந்து டார்கெட்டையும் பெருசுபடுத்திட்டு எஸ்எல்ல 423ல வாங்கின நீங்க 477 71 தாண்டி மேலே போயிட்டுருக்கான் அப்படின்றப்போ நீங்கள் வந்து 450 வந்து எஸ்எல்ல வந்து மாற்றி போட்டுருங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லாஸ் கண்டிப்பாக ஆகவே ஆகும். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ நான் இன்னும் ஒரு சில டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணி சொல்கிறேன். 50-500 50-800. ஸோ அது என்னாச்சுன்றதை பார்த்து சொல்கிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம வந்து 50-800 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம தந்த லெவல்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 50-800ன்றது பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த மணி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோவுக்கு கீழேயே சப்போர்ட் ஜோனுக்கு கீழேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கான். ஸோ அவன் நம்ம சப்போர்ட் ஜோன் பக்கத்துலேயே வரல பாருங்கள். ஸோ ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், புட் சைடில். ஸோ நம்ம சப்போர்ட் லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ கால் என்ன வந்து பிஇபி ரேஷியோலேருந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆக்ட் பண்ணுறான். ஸோ இவன் வந்து புட் சைடில் யார் ஆக்ட் பண்ணுறா. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு யார் வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த பக்கம் நீங்கள் போகலாம். சரிங்களா? இதில் நீங்கள் 2 வகையான ட்ரேட் பண்ணலாம். ஒன்று இந்த புட் ஆப்ஷன், அதாவது இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து புட் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக போகிறதுனால புட்டை வந்து பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து ஷார்ட் அடிக்கிறவங்க ஷார்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் பண்ணாலும் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி புட் சைடில் போவோம் அப்படின்றத வந்து நம்ம கணிச்சிட்டு ஷார்ட்டும் பண்ணலாம். ஸோ புட் ரைட்டர்ஸ் கால் ரைட்டர்ஸ்னு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்ற பார்த்துட்டு நீங்கள் வந்து ரைட்டிங்கும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து காலை ரைட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இங்கே ரிவர்ஸில் போகும்போது உங்களுக்கு சேம் அந்த சைடும் வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து புட்டை கால் சைடை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணீங்க 316 ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 39 ரூபா 40 ரூபா வந்துட்டான். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ரீமியம் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் நீங்கள் வந்து புட்டை பை பண்ணிக்கலாம். ஸோ 2 வகையான ட்ரேடும் நீங்கள் ஒரே டைமில் இந்த என்னோட பிஇபி லெவல் வச்சு நீங்கள் என்னோட தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பை சைட்லேயே வந்து ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்லி பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கு அது. ஸோ ட்ரிக்கி ஐடியா. ஸோ 2 பக்கமும் நீங்கள் வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் வீக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்குனா ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் காசு இருக்கிறவங்க. ஸோ அதுக்காக நான் சொன்ன ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 50-800 வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது நேற்றைய ஹையை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே க்ளோஸ் 1 டே பிஃபோர் அந்த க்ளோஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் 911. ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் கிடைச்சதே நீங்கள் ட்ரெயில் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி சொன்ன டார்கெட் 725 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 386. ஸோ 386லேருந்து உங்களுக்கு வந்து 725. ஸோ 338 ரூபா வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள் 50-400. ஸோ 50-400 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருக்கா, நம்ம பிஇபி லெவல் வந்து 495 சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் 50-400. ஸோ அவன் வந்து இன்னும் பிஇபி லெவல் தாண்டி மேலே போகக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட்டில் அந்த மார்க்கெட் வந்து மேலேருந்து 600லேருந்து கீழே விழுந்ததுனால இவன் இந்த சப்போர்ட் ஜோன்லாம் பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கான். பட் இவன் இந்த பிஇபி லெவலை டச் பண்ணிவிட்டு உன்னால் வந்து நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ அவன் இங்கேருந்து கீழே வருவான் அப்படின்னா இனிமேல் கால் சைடில் மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நீங்கள் சப்போஸ் ரிஸ்கி ட்ரேடர் நீங்கள் புட்டோட இந்த லெவலில் வந்து சப்போர்ட் ஜோன்லேருந்து யாராவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு பிஇபி லெவல் வரைக்கும் போயிருந்தாங்கன்னா 340 பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸ். ஸோ அதாவது இதை பற்றி நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ சொல்லுவேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மூவ்மெண்ட் வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
பாருங்க இவனும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெவலை போய் டச் பண்ணலை, இங்கேருந்து ரிவர்சலாக வீக் ஆகுறான், இது டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இவன் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரு சாரி, நம்ம ரெசிஸ்டன்ஸை திரும்பவும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்துட்டான் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து புட் சைடில் வந்து வீக் ஆகிறான், கால் சைடில் வந்து ஸ்ட்ராங் ஆகிறான் அப்படின்றது ஒரு சின்னதாக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டிய சாதாரண ஒரு சிம்பிள் மெத்தட். இதை பாருங்கள், கால் சைடில் பாருங்கள், பாட்டமில் வந்து ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போகிறோம். ஸோ 40 ரூபாயில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணாலும் உங்களுக்கு அப் டு டார்கெட் வந்து 70 ருபீஸ் வரையும் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட லோவஸ்ட்டு 50,800 95, அவனோட லோவஸ்ட்டு பாயிண்ட் வந்து 95 ரூபா நேற்று பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ அந்த 95 வரைக்குமே திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்தான் அப்படின்னா 95 வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ நான் என்னோடய இதில் வந்து லிங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதை லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ என்னால் வந்து இடையில நான் வீடியோஸ் போட முடியல, ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ இனிமேல் தொடர்ந்து நான் போகிறேன். பாருங்கள் 50,400. ஸோ அவன் இங்கே வீக் ஆகுறான்னா, ஸோ நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து 50,069. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த 400 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப இதை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், புட்டோட 50,400 புட்டு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அவன் பிஇபி லெவலுக்கு மேலேயே தான் சஸ்டெயின் ஆகணும். ஸோ அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து கீழே இன்னும் கீழே போவான். இவன் வந்து இந்த இடத்துல வீக் ஆகிட்டதுனால மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் இப்போ வந்து சடனாக உங்களுக்கு தருவான் பாருங்கள். 50,400 வந்து டச் பண்ணுவான் பாருங்கள். இவன் 118 ரூபாயில் இருக்கான், 50,400. இவன் கரெக்டாக 400 ரூபாய்க்கு வருவான் பாருங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அவன் சடனாக டார்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருவான் பாருங்கள். நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் இங்கேருந்து இப்போ 150 ரூபாய்க்கு வருவான் கீழே புட் சைடில். இவன் இங்கேருந்து 110 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 490 இல்லை, 400 ரூபாய்க்கு வரதுக்கு 350 வருவான், 380 வருவான் பாருங்க. இது வரைக்குமாவது வருவான் கண்டிப்பாக. இவன் ஃபுல்லாக வீக் ஆகிட்டான் அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே போகாத, இதை பிரேக் பண்ணி மேலே போகலை அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கால் சைடில் வந்து திரும்ப மூவ்மெண்ட் கிடைச்சிடும், பையர்ஸ் உள்ள வந்துடுவாங்க. இவன் இது வரைக்கும் வரணும், அட்லீஸ்ட் இது வரைக்கும் வரணும். இவன் இங்கே இவ்வளோ ஃபாலோ ஆனானா இவன் இந்த பக்கம் இவ்வளோ வரைக்கும் மேலே போவான். அப்படி இல்லை ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப மேலே போயிட்டான் அப்படின்னா இவன் 0 ஆகிடும். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.